ஓம் சாந்தி. 12/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞான திருஷ்டி கிடைத்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அலைவது நின்று விட்டது. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். இப்போ ஞான திருஷ்டி கிடைச்சிடுச்சுன்றாரு. அதனால இப்ப அங்கங்க அலையிறது நின்றுச்சு. இப்ப நம்ம வெறும் பரந்தாமம் சுகதாமம் சொர்க்கத்தை நினைவு செய்யறோன்றாரு. கேள்வி: தேவதைகளிடத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கிறது, மேலும் அந்த சக்தி எந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால் இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறாரு. தேவதைகளிடத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கிறது, மேலும் அந்த சக்தி எந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால இருக்குது. பதில்: தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்வதற்கான சக்தியே இருக்குதான். பாருங்களேன், பாபா சொல்றாரு, முழு உலகத்தையுமே ராஜ்யம் செய்வதற்கான சக்தி தேவதைகள்கிட்ட இருக்கு. அந்த சக்தி விசேஷமாக ஒரு வழியினுடைய ஏக்மத் விசேஷத்தன்மையின் காரணத்தினாலதான் இருக்குதுன்றாரு. அவங்க ஒரு வழி ஃபாலோ பண்றதுனாலதான், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே வழியை ஃபாலோ பண்ணும்போது உலகம் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். அதனாலதான் அவங்க ஏக்மத் ஒருவரோட வழியில நடக்கும்போது நம்மளால முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்ய முடியும்னு சொல்றாரு. அந்த காரணத்தினாலதான் அது இருக்குதுன்றாரு. அங்கே ஒரு வழி இருக்கின்ற காரணத்தினால் மந்திரி போன்றவர்களை வைப்பதற்கான அவசியமே இல்லைன்றாரு. சொர்க்கத்துல ஒரே ஒரு வழி இருக்கிறதுனால மந்திரி போன்றவங்க வைக்கிறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போய் மற்றவங்கள்ட்ட டெசிஷன் யார்கிட்டயா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கவுங்களே முடிவு எடுக்கலாம். அந்த மாதிரி பாபா கொண்டு வந்துறாரு. தேவதைகள் சங்கமயுகத்தில் பாபாவிடமிருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த தேவதைகள் சங்கமயுகத்துல சிவன் கிட்ட இருந்து, சிவன் தான் பாபா தந்தை, அவர்கிட்ட இருந்து அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் 21 பிறவிகள் ராஜ்யம் செய்கிறார்கள். அங்கே ஒரு ராஜாவினுடைய ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கிறது. மாறுபட்ட வழியே அங்க இருப்பதில்லைன்றாரு. எல்லாரும் ஒரே வழிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க உலகத்தையே ராஜ்யம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. பாட்டு: கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கண் இப்ப கிடைச்சிருக்குது. முதலில் கண்கள் இருக்கவில்லை. இப்பதான் அந்த ஞான கண்ணு கிடைச்சிருக்கு. கண்ணுனா இந்த 2 கண்ணு சொல்லல, 3வது கண்ணு சொல்றாரு. என்ன கண்ணா? ஞானம் என்னும் கண் இல்லாமல் முன்னாடி இருந்தது. அஞ்ஞானத்தின் இந்த கண்கள் தான் இருந்தன. ஃபர்ஸ்ட் இந்த 2 கண்ணு தான் இருந்தது. அது அஞ்ஞான கண்ணு, பாக்குறதெல்லாம் நம்புறது. ஆனா நம்ம இப்ப பாக்குறத வச்சு முடிவு பண்றோம். ஆனா வைப்ரேஷனை வச்சுதான் நம்மளால ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். பாக்குறத வச்சு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பாக்குறது, இந்த கண்ணால பாக்குறது மூலமா நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அந்த வைப்ரேஷன், அந்த 3வது கண் இருக்கும்போது தான் நல்லவங்களா கெட்டவங்களானே தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த 2 கண்கள் அஞ்ஞானத்தின் கண்கள்னு சொல்றாரு. ஒரு பாபா தான் ஞான கடல் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அப்போ ஒரு பாபா தான் ஞான கடல்ன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி, அதாவது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்கானது இந்த ஞானம் தான் சொல்றாரு. இந்த ஆன்மீக ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. உலகத்துல யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. சுகதாமம் மாறி எப்படி மாயின் ராஜ்யம் அல்லது துக்கதாமமாக ஆகிறது என்ற பார்வை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப எப்படி சொர்க்கமா இருந்த பூமி இப்ப எப்படி மாயாவோட ராஜ்யமா மாறிடுச்சு, துக்கதாமமா இருக்குதுன்றத என்ற பார்வை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தின் யஞ்ஞம், தானம், புண்ணியம் போன்றவற்றின் மூலம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி ஏதுமே கிடைப்பதில்லை என்றாரு. இப்ப பக்தியில போய் நம்ம யஜ்யம் அப்புறம் தான புண்ணியம் எல்லாம் செய்யறோம் இல்லையா, அதன் மூலமா நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்காது. பரந்தாமம் வழியும் தெரியாது, சொர்க்கம் போற வழியும் அது மூலமா கிடைக்கிறது இல்லை. அந்த ஞானத்தின் மூலம் தான் கிடைக்குது. பாபா கிடைச்ச பிறகு பாபாவை நினைச்சாதான் முக்தி. நீங்க அவர் யாருன்னே தெரியாம நீங்க எப்படி பக்தியில போய் முக்தி அடைவீங்க? அதனால பக்தியில நம்ம லிங்கமா வழிபட்டோம், அப்புறம் சிலைகளா வழிபட்டோம், அதன் மூலம்லாம் முக்தி கிடைக்காது. புள்ளின்னு நினைச்சு புள்ளிய நினைச்சாதான் முக்தி கிடைக்கும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். எனக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது என்று பாபா சொல்றாரு. முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி கூறுங்கள் என்று பக்தி மார்க்கத்துல அழைக்கிறாங்க. அதற்காக எவ்வளவு யஞ்ஞம், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகளை செய்கிறார்கள். எவ்வளவு அலையறாங்க. இப்ப பக்தி மார்க்கத்துல கூப்பிடுறாங்க, ஐயோ எனக்கு முக்தி கொடு அப்படின்ட்டு. அதுக்காக தான் தானம், புண்ணியம், யஜ்யத்தவெல்லாம் செய்யறாங்க. சாந்தி தாமம் சுகதாமத்தில் அலைய வேண்டியதே இல்லைன்றாரு. இதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்கள் வெறும் சாஸ்திரங்களுடைய உலகாய கல்வியை தான் தெரிந்திருக்கிறாங்க. இந்த ஆன்மீக தந்தையை முற்றிலும் தெரிந்திருக்கவே இல்லை. அவங்க மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க. மற்றபடி கடவுளை பத்தியே தெரிஞ்சுக்கல. எப்போது அனைவருக்கும் சத்கதி ஏற்பட வேண்டுமோ, பழைய உலகம் மாற வேண்டுமோ,
அப்போது ஆன்மீக தந்தை வந்து ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகின்றார்கள். பிறகு முழு உலகத்திலும் தேவதைகளுடைய ஒரு ராஜ்யமானது உருவாகிறது. அதே தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில் தான் இருந்தது என்பதையும் பாரதவாசிகள் தான் தெரிந்துள்ளார்கள் சொல்றாரு. அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லைன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது சங்கம யுகமாகும். மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கிறீங்க. ஆனா மற்றவங்க வெளி உலகத்துல எல்லாரும் கலியுகத்துல இருக்கிறாங்க. மற்றவர்கள் கலியுகத்துல இருக்கிறாங்க. இப்போது எந்த ராஜ்யமும் இல்லை. அநேக வழிகளின் மூலம் ராஜ்யம் நடக்கிறது. இப்ப ஒரே வழியில எல்லாரும் பண்றாங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு மாதிரி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் ஒரு மகாராஜாவின் வழிதான் நடக்கிறது. மந்திரிகள் இருப்பதே இல்லைன்றாரு. அந்த அளவுக்கு சக்தி இருக்குது தேவதைகள்கிட்ட. பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகும்போது மந்திரிகள் போன்றவைகள் வைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சக்தி இருப்பதில்லை. மந்திரி இப்ப ஏதாவது ராஜாவுக்கு ஏதாவது ஒரு ஒன்றும் புரியலன்னா மந்திரிகிட்ட போய் கேட்பாரு. மந்திரிகள்லாம் வச்சுக்குவாங்க துவாபர யுகத்துல இருந்து. ஏன்னா அவங்களுக்கு சக்தி இல்லை, அதனால மந்திரிகள் வச்சுக்கிறாங்க. இப்போது நடப்பதே பிரஜைகளின் ராஜ்யமாகுன்றார். இப்ப மந்திரிகள் கூட கிடையாது, அப்ப எல்லாம் பிரஜையோட ராஜ்யம் தான் சொல்றாரு. சத்தியுகத்தில் ஒன்றுபட்ட வழி இருக்கின்ற காரணத்தினால் சக்தி இருக்கிறது. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அந்த ஒன்று கூடினாலே அங்க ஒரு சக்தி வரும்வாங்க, ஒரு பவர் வரும்ன்ற சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தா அது பவர் தான். தனித்தனியா இருந்தா அந்த பவர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இங்க சத்தியுகத்துல எல்லாரும் தேவதைகள் ஒன்றாக இருக்கும் காரணத்தினால் சக்தி இருக்கிறது. நீங்கள் இப்போது அந்த சக்தியை எடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்போ ஒத்துழைக்கும் சக்தி இதெல்லாம் பாபாட்ட இருந்து கிடைக்கிறதுனால இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்னா சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பா கலியுக மலையை தகர்த்திடுவோம். அந்த சக்தியை இப்ப எடுத்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. 21 பிறவிகள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்றீங்கன்றாரு. உங்களுடையதுதான் தெய்வீக குடும்பமாகுன்றாரு. இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும் சொல்றாரு. உங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவின் நினைவில் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று பாபா கூறுகின்றார். ஒருவேளை தேகாபிமானத்தில் வந்து மறந்துறீங்க என்றால் நீங்க அசுர பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள் சொல்றாரு. இந்த தேகாபிமானம் தான் மாயா, அதுதான் நம்மளை பிரிச்சு எல்லார்ட்ட வந்து பிரிக்குது. இதே நம்ம ஆத்ம உணர்வு வந்து பாபா நினைவுல இருந்தா எல்லாரு கூடயும் சேர்ந்திருப்போம். அப்ப நீங்க ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ன்றாரு. தேகாபிமானத்துல வந்துட்டீங்கன்னா மாயா குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அசுர பரிவாரத்தை சேர்ந்தவர்கள்ன்றாரு. ஒரு வினாடியில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக இருந்து பிறகு ஒரு வினாடியில் அசுர சம்பிரதாயத்தவர்களாக ஆகிறீங்கன்றாரு. உங்களை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்வது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது, ஆனால் குழந்தைகளுக்கு கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப ஈஸி தான், ஆனா நமக்கு கஷ்டமாகுதுன்றாரு. பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என புரிஞ்சு கொண்டு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு சொல்லாத முறையிலே கிடையாது. எல்லா முறையிலையும் தான் சொல்றாரு இல்லையா. தேகத்தின் மூலம் கர்மம் செய்ய தான் வேண்டும். இப்ப இந்த உடம்பு மூலமா வேலை செஞ்சுதான் ஆகணும். தேகம் இல்லாமல் நீங்கள் கர்மம் செய்ய முடியாது. உடம்பு இல்லாம என்ன செய்ய முடியும்? உடம்பு விட்டு ஆவி வெளியில வந்து அதால ஏதாவது செய்ய முடியாது? எதுவும் செய்ய முடியாது. தேகம் இல்லாம எந்த கர்மம் செய்ய முடியாது. காரியங்களை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் கூட நினைவு செய்ய முடிவதில்லை என்றாரு. ஆனா சில டைம்ல வந்து காரியமே செய்யாம சும்மா தான் உட்கார்ந்துருப்போம், இருந்தாலும் பாபாவை நினைக்கவும் முடியறதில்ல, மறந்துடுறீங்கன்றாரு. இதில் தான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. முழு நாளும் பக்தி செய்யுங்கள் என்று பக்தியில் சொல்லப்படுவதில்லை. பக்தியில சொல்ல மாட்டாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோயிலே உட்காந்து கிடங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல பக்தி செஞ்சுட்டே இருங்க, ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டே இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் நேரம் இருக்கிறது. காலை மாலை அல்லது இரவு தான் பக்தி செய்ய வேண்டும். கோயில் எந்த நேரம் திறந்திருக்காதுல. காலையில மாலையில 4 மணிக்கு மேல தான் திறப்பாங்க. அதோட இரவு அப்படிதான் டைம் கொடுப்பாங்க பக்தியில. பிறகு மந்திரம் போன்றவைகள் என்ன கிடைக்கிறதோ அது புத்தியில் இருக்கிறது. அநேக விதமான சாஸ்திரங்கள் கூட இருக்கின்றன. அதே பக்தி மார்க்கத்தில் நீங்க படிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இங்கே நீங்கள் புத்தகம் போன்றவைகளை படிக்கவே தேவையில்லைன்ட்டார் பாபா, அல்லது உருவாக்கவும் தேவையில்லைன்ட்டாரு. இந்த முரளி தான், இந்த முரளியை படிச்சா போதும். நீங்க வேற எதுவும் அதை தவிர நீங்க எதுவும் உருவாக்க தேவையில்ல. இந்த முரளி அச்சடிக்கிறார்கள் என்றால் கூட புத்துணர்வு பெறுவதற்காக தான் ஆகுன்றாரு. இது பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். அவர் கிளாஸ் எடுக்கிறாரா கவனிக்கணும். இந்த முரளி கூட நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தான் இதுன்னு சொல்றாரு. மற்றபடி புத்தகம் போன்ற எதுவும் இருக்காது. இவை அனைத்தும் அழிந்து போயிடும் சொல்றாரு. போக போக எல்லாமே விநாசத்துல அழிஞ்சு போயிடும். ஞானம் ஒரு தந்தையிடத்தில் தான் இருக்கிறது. பாருங்கள், ஞான விஞ்ஞான பவன் என்றெல்லாம் பெயர் வச்சிருக்கிறாங்க. என்னவோ அங்கே யோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பதை போல வச்சுக்கிறாங்க. பாபா எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு இடத்துக்கு ஞான விஞ்ஞான பவன் பேர் வச்சுக்கிறாங்களாம். என்னமோ அங்க யோகா எடுக்கிற மாதிரியும் ஞானம் சொல்லி கொடுக்குற மாதிரியும் பேர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அர்த்தம் இல்லாமல் இப்படி எல்லாம் பேர் வச்சிடுறாங்கன்றாரு.
ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன என்று எதுவுமே தெரியவில்லைன்னு சொல்றாரு. நீங்கள் இப்போது ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை தெரிந்திருக்கிறீங்க. யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் உண்டாகிறதுன்னு சொல்றாரு. அதை விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது மற்றும் இது ஞானமாகும் சொல்றாரு. இப்ப யோகா பண்ண பண்ண நமக்கு ஆரோக்கியம் வருது, அத ஞானம்ன்று சொல்றாரு பாபா. சாரி, அது விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது என்றாரு. மற்றும் இது ஞானமாகும் சொல்றாரு. இதில் உலகத்தின் வரலாறு பொறியியல் புரிய வைக்கப்படுகிறது. இப்ப பாபா சொல்ற ஞானம் வந்து, இந்த முரளி வந்து ஞானம். இது வந்து உலகத்தின் ஹிஸ்டரி ஜியாகிரபியை பத்தி சொல்றாரு. அதாவது எப்படி உலகம் தோன்றுச்சு, எத்தனை யுகம், அதுல எத்தனை யார் யார் வாழ்ந்தாங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. உலகத்தின் வரலாறு புவியியல் எவ்வாறு திரும்பவும் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஆனால் அந்த படிப்பு எல்லைக்குட்பட்டதாகும். இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி படிக்கணும் தான். அது நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி, துவாபர யுகத்தில் ராஜாக்களை பற்றி எல்லா ஹிஸ்ட்ரியும் நம்ம படிச்சிருப்போம். அந்த படிப்பு எல்லைக்குட்பட்டது. ஆனால் இங்கே உங்களுடைய புத்தியில் எல்லையற்ற வரலாறு புவியியல் இருக்கிறது. அதாவது அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா. அதை பற்றி விஷயமே எதுலேயுமே இல்லை. அதை பற்றி இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம். நாம் எவ்வாறு ராஜ்யத்தை அடைகிறோம், எவ்வளவு காலம் மற்றும் எப்போது ராஜ்யம் செய்தோம், எப்படி ராஜ்யம் கிடைத்தது என்பன போன்ற விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் வருவதில்லை என்றாரு. பாபா தான் ஞான கடலாவார். இந்த உலக நாடக சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்பதை தெரியாத காரணத்தினால மனுஷங்க இன்னார் நிர்வாணத்துக்கு சென்று விட்டார்ன்ட்டு சொல்றாங்க. ஜோதியோடு ஐக்கியமாகிவிட்டது என்று சொல்லிவிடுகிறார்கள். மனிதர்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் தான் வராங்க. இதுல இருந்து யாரும் விடுபட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. மனுஷங்க எல்லாருமே இங்க தான் வந்து நடிக்க வராங்க. ஸோ உலகத்துலதான் நடிக்க வராங்க. இந்த நடிப்புல இருந்து யாராலையும் விடுபட முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மனிதர்களுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. எவ்வளவு பெரிய நாடகமாக இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். இப்ப நம்ம தான் ஆத்மா. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறோம். இது பெரிய நாடகமா உருவாகி இருக்குதுன்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அனைவரிடத்திலும் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு நிரம்பியுள்ளது. இப்போ ஒவ்வொரு மனுஷங்க இருக்கிறாங்கன்னா அவங்க நெற்றியில அவங்க வந்து அந்த மனுஷன் கிடையாது, அவங்க வந்து ஆத்மா தான். அந்த உடல்ல தற்காலிகமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆத்மால அழிவற்ற நடிப்பு ஸ்டோர் ஆயிருக்குதுன்னு சொல்றாரு. இதை தான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம்ட்டு சொல்றோம். நாடகம் என்று சொல்லும்போது அதனுடைய காலமும் வேண்டும் இல்லையா. இப்போ சினிமானா ஒரு எவ்வளோ நேரம் ஓடும்னு கேட்போம் இல்லையா. இந்த சினிமா எவ்வளோ நேரங்க ஓடும், 3 மணி நேரம் ஓடும் சினிமா, 2.5 மணி நேரம் ஓடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு டிராமானா அதுக்குன்னு ஒரு காலம் வேணும் இல்லையா. இந்த நாடகம் 5000 ஆண்டுகளுடையதுன்ட்டு கடவுள் சொல்றாரு. மனுஷங்க என்ன சொல்றாங்க, லட்சக்கணக்கான ஆண்டு ஒரு சினிமா ஓடுமா, எல்லையற்ற சினிமா லட்சக்கணக்கான ஆண்டு ஓடுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க பாபா சொல்றது 5000 ஆண்டுகளுடையது. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் நாடகம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுடையது என்று எழுதிட்டாங்க. இந்த சமயத்தில், அதாவது பாபா எப்போது வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரோ இந்த சமயத்தை பற்றி தான் கௌரவர்கள் காரூரில் இருந்தாங்க மற்றும் பாண்டவர்கள் வெளிச்சத்தில் இருந்தாங்க என்று பாடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. கடவுளே எப்போ வந்து ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாரோ பாண்டவர்கள் கேட்டுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டாங்க, கௌரவர்கள் காரூரில் இருந்தாங்க அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல. அவர்கள் கலியுகம் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்குது என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. பகவான் வந்திருக்கிறார். இந்த பழைய உலகத்தின் மரணம் முன்னால் நிற்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அனைவரும் அஞ்ஞான இருளில் உறங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சண்டையை பார்க்கும்போது இது மகாபாரத போரின் அடையாளம் என்று சொல்றாங்க. ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும், பிறகு போக போக நின்றுவிடும். இப்போ வந்து ஒத்திகை தான் நடக்குது. இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் மேல போர் நடக்குது. அது மாதிரி இஸ்ரேலு, அந்த மாதிரி ஒரு நாடும் ஒரு நாடு மேல ஒத்திகை தான் நடந்துட்டு இருக்கு. போக போக நின்னுடும். ஏன்னா இங்க ஸ்தாபனை முடியல. நம்மளோட ஸ்தாபனை பாபாவுடைய காரியம் முடிஞ்சாதான் அங்க போர் வந்து ஒரு வேகத்துல முடிஞ்சிடும். கடைசியா விநாசம் வந்து ஃபுல் வேகத்துல எப்ப முடியும்னா ஸ்தாபனை முடிஞ்சு அந்த 33 கோடி தேவதைகளுக்கும் வந்துட்டாங்க, அவங்க பிகே ஆயிட்டாங்க, ஞானம் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இப்போது நம்முடைய ஸ்தாபனை முடிந்து விடவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்ன்றாரு. கீதையில் பாபா சகஜ ராகஜ யோகத்தை கற்றுக் கொடுத்து இங்கேதான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார் என்று இருக்கிறதா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப கீதை நம்ம படிக்கிறோம். அதுல வந்து தந்தை வந்தார், அவர் தான் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து இங்கேதான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார்னு ஒரு வார்த்தை இல்லை. கீதையில் பிரளயத்தை காட்டி விட்டார்கள். கீதையில என்ன சொல்லிட்டாங்கன்னா உலகம் டோட்டலா அழிஞ்சு போச்சு, எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அவர் ஏதோ ஒரு அவதாரம் எடுத்து அவர் வாய்க்குள்ள, கிருஷ்ணரோட வாய்க்குள்ள எல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
5 பாண்டவர்கள் தான் மீதம் இருந்தார்கள். மற்ற அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று காட்டுறாங்க. ஆமா, அந்த மகாபாரத போர் முடிஞ்சோடனே எல்லாரும் கௌரவர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. 5 பாண்டவர்கள் மீதம் இருந்தாங்கன்னு காட்டுறாங்க. அவங்களும் கூட போய் மலையின் மீது சென்று கரைஞ்சிட்டாங்கன்ட்டு காட்டுறாங்க. பாகவதத்துல இதெல்லாம் இருக்குது. பாண்டவர்கள் மலை மீது இமயமலை மீது ஏறி ஒருத்தவங்களா அப்படியே கரைஞ்சு போய் அப்படியே விழுந்துட்டாங்க. அதெல்லாம் தர்மர் மட்டும் நாயோட கடைசி வரைக்கும் போனாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு காமிச்சிருப்பாங்க. ராஜயோகத்தின் மூலம் என்ன நடந்தது என்பது எதுவும் அவங்களுக்கு தெரியல. அது நம்மளுடைய ஸ்திதியை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பாண்டவர்கள் அந்த ஸ்திதி, அவங்களுடைய ஸ்திதி அந்த இது மாதிரி உருகி போன நிலையில ஆயிட்டாங்கன்னா, நம்ம ஸ்திதி அப்படி இருந்தது. அதாவது உடல் உணர்வு இல்லாம நம்ம ஆத்ம உணர்வுல எல்லாரும் வந்துட்டோம். அப்ப உடல் உணர்வே இல்லாம நம்ம இருக்கிறோம். அப்ப காட்சி கிடைக்குது. அப்ப எல்லாரும் உடலை விட்டு போறோம். நம்ம உடல் வந்து ஜடம் மாதிரி இருக்குது. அந்த அந்த ஸ்திதியை தான் அவங்க வந்து பாகவதத்துல அப்படி காமிச்சிட்டாங்க. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டேதான் இருக்கிறாரு. அவை எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். எல்லைக்குட்பட்ட படைப்பை எல்லைக்குட்பட்ட பிரம்மா படைக்கின்றார், வளர்க்கவும் செய்கின்றார். அதாவது எல்லைக்குட்பட்ட பிரம்மான்றது லௌகீக தந்தைன்னு சொல்றாரு. இப்ப சாதாரணமா இப்ப நம்ம அப்பா இருக்கிறாரு, அவங்க வந்து நமக்கு குழந்தை பிறக்கிறதுனா அவங்க வளர்க்குறாங்க, படைக்கிறாங்க, வளர்க்குறாங்க இல்லையா. மற்றபடி பிரளயம்லாம் செய்வதில்லை சொல்றாரு. பிரளயம்லாம் நடக்கல. கணவன் தனது மனைவியை தத்தெடுக்கிறார். பாபாவும் கூட வந்து அதே மாதிரிதான் சிவபாபா பிரம்மா பாபாவை தத்தெடுக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கூறுகின்றேன் என்று சொல்கின்றார். இப்ப நம்மள வாய் மூலமா தத்தெடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் ஞானத்தை வாய் மூலமா சொல்றாரு. அதனால நம்ம வாய் வழி வம்சாவளி இவரின் மூலம் குழந்தைகளை படைக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையும் இருக்கிறாரு, குடும்பமும் இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயங்களாகும் சொல்றாரு. இப்ப வந்து சிவபாபா தந்தை, அவருடைய குடும்பமே இங்க இருக்கு. சிவனை மட்டும் வந்து பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா தனியா காட்ட மாட்டாங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் இருப்பாங்க, பார்வதி இருப்பாங்க, பிள்ளையார் இருப்பாரு, முருகர் இருப்பாரு. அவரோட குழந்தை குட்டியோட தான் சிவன், தனியாவே இருக்கவே மாட்டார். எல்லாருமே இருப்பாங்க அந்த கோயில்ல. அது மாதிரி அவரோட குடும்பமும் இருக்குது. இது மிக ஆழமான விஷயங்களாகுன்றாரு. இப்ப அவர் வராரு, தனியாவா இருக்கிறாரு. அவர் பிரம்மா உடல் வந்து அவர் மனைவியா தத்தெடுத்து அவர் மூலமா குழந்தைகளை தத்தெடுக்கிறாரு. குழந்தைகள் எல்லாரும் சிவசக்தி சேனைகள், பாண்டவர்கள் எல்லாரையும் பிரதர்ஸ், அவங்களாம் வந்து விநாயகர் முருகர் மாதிரி பிரதர்ஸ்லாம் அவங்களெல்லாம் தத்தெடுக்கிறாரு. தத்தெடுத்து இப்ப அவங்க குடும்பத்தோட பாபா இருக்கிறாரு. இது மிகவும் ஆழமான விஷயங்களாகுன்றாரு, மிகவும் கம்பீரமான விஷயங்களாகுன்றாரு. கஷ்டப்பட்ட யாருடைய புத்தியிலாவது தான் இதெல்லாம் நிக்குது. இப்போது பாபா சொல்றாரு, முதலில் உங்களை ஆத்மா என்று புரிஞ்சுக்காங்க. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை தான் எடுக்கிறது. சரீரத்துக்கு தான் வெவ்வேறு பெயர் வைக்கப்படுகிறது. பெயர், ரூபம், முக அமைப்பு எல்லாமே வெவ்வேறாக இருக்குது சொல்றாரு. இப்ப நாமளே இந்த பிறவில இந்த முகம், இந்த பேரு, இந்த ரூபம் இருக்கு. போன பிறவில வேற எங்கேயோ பிறந்திருப்போம், எந்த வீட்லயா வாழ்ந்திருப்போம். பேர், ரூபம், முக அமைப்பு எல்லாம் வேற இருக்கும். சைனால பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்போம், பேரு வேற ஏதோ வாயில நுழையாத பேரா இருக்கும். ரூபமும் எப்படி சைனா ஃபேஸ் இருக்கும், முக அமைப்புலாம் அப்படி இருக்கும் இல்லையா. போன ஜென்மத்துல எங்க பிறகுனே ஆத்மா தெரியாது. கணக்கு வழக்கு எங்க இருக்கோ அங்க போய் பிறந்துரும். இப்ப வெவ்வேறாக இருக்கிறது. ஒருவருடைய முகம் மற்றவருடைய முகத்தோடு ஒத்து போகாதுன்றாரு. எல்லாருக்குமே வேற வேற மாதிரிதான் முகம் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒவ்வொரு பிறவிலும் வெவ்வேறு முகம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கே இந்த பிறவில எந்த முகம்னா போன பிறவில வேற முகம் இருந்திருக்குன்றார். அதனுடைய நடிப்பை நாடகத்தில் பதிவாகியுள்ளதுன்றார். ஆகையினால் இதனை உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாடகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். இப்ப நம்ம 63 ஜென்மம் நம்ம வேஷம் போட்டு பல பல உடம்பு எடுத்து நடிச்சோம். ஆனா அந்தந்த உடம்புல என்னென்ன பாவம் பண்ணோமோ அந்த பாவ கர்மம் எல்லாம் ஆட் ஆயிட்டே வந்துருச்சு ஆத்மால. பிளஸ் ஆயிட்டே வந்துருச்சு. அது எதுவுமே அழியல. ஏன்னா பாபாவை தெரியாதனால அழியல. இப்ப 63 ஜென்ம பாவம் மூட்டை தலைமையில இருக்குது. அதெல்லாம் நம்ம அவரை நினைச்சாதான் போகுன்றாரு. எனவே நம்ம ஏன் பாபாவை நினைவு செய்யக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. பாவம்லாம் அழியணும்னா ஏன் பாபாவை நினைவு செய்யக்கூடாது? பாபாவை நினைச்சு தூய்மையாகி கர்மாதி நிலை அடைஞ்சா பாஸ்போர்ட் கிடைச்சிடும் சொர்க்கத்துக்குன்னு நேத்து சொன்னார்ல. இல்லைன்னா தண்டனை அடைய வேண்டியிருக்கும்னு நேற்று சொன்னார். இதுதான் உழைப்பிற்கான விஷயமாகும் சொல்றாரு. பாபாவை நினைக்கிறதா உழைப்பிற்கான விஷயம். நழுவி நழுவி போயிடும் பாபாவுடைய நினைவு. குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் அமரும் போது மாயின் புயல் கூட வருகிறதுன்றாரு. நம்ம பாபாவை நினைக்கலான்னு உட்காரும் போது கண்டிப்பா நினைக்க விட மாட்டாங்க. ஒண்ணு நம்ம எண்ணத்திலேயே புயல் அடிக்கும், இல்லைன்னா வெளியில இருந்து யாராவது வந்து பேசுவாங்க. பாபா நினைக்க விட மாட்டாங்க. யுத்தம் நடக்கிறது, அதை பார்த்து பயப்படக்கூடாதுன்றாரு. மாயை அடிக்கடி நினைவை துண்டிக்குது. ஏன்னா எங்கேயாவது இவங்க நினைச்சு சீக்கிரமா பாவம் அழிஞ்சு கர்மாதித்தை அடைஞ்சு போயிட போறாங்கன்ட்டு நம்மள விட மாட்டுது. அப்புறம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா, ராஜ்யம் எல்லாம் ஸ்தாபனை ஆயிடும். அப்புறம் மாயாவுடைய உலகமே முடிஞ்சிரும்ட்டு அது மாயை வந்து துண்டிக்குது நினைவுன்றாரு.
எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் புத்தியை உரடியாக கெடுத்து விடும்படி நமக்கு வரும்ன்றாரு. நீங்கள் முயற்சி செய்யுங்கள், எல்லாம் எது வந்தாலும் சரி பயப்படாதீங்க, திரும்ப திரும்ப பாபா நினைங்க, உழையுங்கள்ன்றாரு. இந்த லட்சுமி நாராயணனுடைய கர்மேந்திரங்கள் எப்படி கட்டுப்பாட்டில் வந்தது என்பதை பாபா புரிய வைக்கிறார். இவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இந்த படிப்பு இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த லட்சுமி நாராயணன் போல் ஆவதற்கான படிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது சொல்றாரு. இவர்களிடத்தில் எந்த விகாரமும் இருப்பதில்லை. லட்சுமி நாராயணன் பாருங்க, அவங்க ஃபேஸே பாருங்க, அவங்கள்ட்ட 5 விகாரமும் கிடையாது. அவங்களுக்கு ஆசனம் என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க கோயில்ல கொண்டு வந்து எல்லாரும் எல்லாத்தையும் கொட்டுறாங்க இல்லையா, அவ்வளோ இருக்குது. ஆனா அந்த முகத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆசையோ எந்த ஒரு பற்றோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அவங்க ஒரிஜினலாவே வாழ்ந்துட்டு போனாங்க சொர்க்கத்துல. அங்கே ராவண ராஜ்யமே இல்லைன்னு சொல்றாரு. ராவண ராஜ்யம் பின்னால் தான் வருது, மாயாவோட ராஜ்யம். ராவணன் என்ன பொருள் என்பதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. நாடகத்தின்படி இதுவும் பதியாகி உள்ளது. ராவணன்னா 5 விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமா இருக்குது. அது அது யாருக்கும் தெரியல. நாடகத்தின்படி இதுவும் பதிவாகி உள்ளது. நாடகத்தின் முதலிடை கடைசியை யாருமே தெரிஞ்சுக்கல. ஆகினால் எங்களுக்கு தெரியாதுன்ட்டு சொல்லி வந்துள்ளார்கள் ரிஷி முனிகள் கூட. இப்போது நீங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துக்கு எஜமானர்கள் அல்லவா. கீழான நிலையில் உள்ள ஆத்மாக்கள் இவர்களுக்கு முன்னால் தலை வணங்குறாங்க. பாபா சொல்றாரு, முதலில் ஒரு விஷயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களை ஆத்மா என புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த உறுதி பண்ணிக்காங்க, என்னன்னா நம்மள ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கணும். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. எப்படி 8 மணி நேரம் அரசாங்க வேலை இருக்கிறது அல்லவா. கவர்மெண்ட் ஜாப் போறோம், 8 மணி நேரம் பண்ணிதான் ஆகணும், 8 மணி நேரம் வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்போது நீங்கள் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்கள் ஆவீர்கள். நம்மளும் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கிறோம். நம்மளும் கவர்மெண்ட் ஜாப். இது என்ன கவர்மெண்ட்னா எல்லையற்ற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம். ஈஸ்வரனுடைய உதவியாளர்களா ஆவீர்கள். நீங்கள் குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் முயற்சி செய்து நினைவில் இருக்கணும்ன்றாரு. நீங்க 8 மணி நேரம் சரீர நிர்வாகம், 8 மணி நேரம் தூங்குறீங்க, மீதி 8 மணி நேரம் எப்படியா முயற்சி செஞ்சு பாபா நினைவுல இருங்க. இதன் மூலம் வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு உங்களுடைய நிலையானது உறுதியாகிரும். பாபாவினுடைய நினைவில் தான் சரீரத்தை நீங்க விடுவீங்கன்றாரு. பிறகு அவர்கள் தான் வெற்றி மாலையின் மணியாக ஆவார்கள். யாரையுமே நினைக்காம சரீரம் விடும்போது பாபா நினைவுல சரீரத்தை விடுறாங்களோ அவங்க தான் 108 மணி மாலையில வருவாங்க. ஒரு ராஜாவிற்கு எவ்வளவு அதிகமான பிரஜைகள் இருக்கிறார்கள், இங்கேயும் கூட பிரஜைகள் உருவாகணும். நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக பூஜிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆவீர்கள். 16,108 மணிகளின் மாலை கூட இருக்கிறது. ஒரு பெரிய பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. 8 மணி மாலை இருக்குது, 108 மணி மாலை கூட இருக்கிறது. கடைசியில் 16,108 மணி மாலையும் உருவாகிறதுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தான் பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்று முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கினீர்கள். ஆகையினால் நீங்கள் பூஜிக்கப்படுகிறீர்கள் சொல்றாரு. பாபா ஏன் லட்சுமி நாராயணன் துவாபர யுகத்துல இருந்து கோயில்ல அவங்களுக்கு கோயில் கட்டி அவ்வளோ பூஜை செய்யறாங்கன்னா, அவங்க சங்கம யுகத்துல பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணி ராஜயோகம் பயின்று யோக பலத்தின் மூலமா உலகத்தையே சொர்க்கமாக்கினாங்க. அந்த முழு உலகத்தையும் விநாசம் செஞ்சுட்டு சொர்க்கமாக்கினாங்க. அதனாலதான் அவங்க பூஜிக்கப்படுறாங்கன்றாரு. நம்மளோட யோகா பவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்றாரு. நீங்கள் தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். நான் மாலை உருட்டி உள்ளேன் என்று இந்த தாதா பிரம்மா பாபா இவரே சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்றாரு, 108 மாலை அவரே உருட்டி இருக்கிறாராம் பக்தி மார்க்கத்துல. சொல்ல போனால் லட்சுமி நாராயணுடைய கோயிலில் ருத்ர மாலை இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, லட்சுமி நாராயணுடைய கோயில்ல ருத்ர மாலை இருக்கணும், 108 மணி மாலை இருக்கணும்ன்றாரு. முதலில் நீங்கள் ருத்ர மாலையாகவும் பிறகு மனித மாலையாகவும் ஆகிறீங்க. ஃபர்ஸ்ட் சிவன் கழுத்துல மாலை ஆகிறோம் நம்ம. அதான் இதே கழுத்து மாலை ஆகுங்கன்னு சொல்றாருல்ல, நம்மள அவரை நினைச்சு அவர் கழுத்து மாலையா ஆகிறோம் சிவன் கழுத்துல. அப்புறம் சிவன் கழுத்து மாலை தான் விஷ்ணு மாலையா ஆகிறோம். போய் விஷ்ணுவா லட்சுமி நாராயணனா பிறக்கிறோம். அப்ப பிறகு மனித மாலையும் ஆகிறீங்க. முதலில் ருத்ர மாலையாகவும் அதில் சிவனும் இருக்கின்றார். மனித மாலையில் சிவன் எங்கிருந்து வந்தார்? அவரு ருத்ர மாலையில ஆத்மாக்களின் மாலை அது. அதுல புள்ளியா மாலையில மலரா சிவன் இருப்பாரு. ஆனா ரொண்டா மாலையில அவர் வரமாட்டாரு. மனித மாலைன்றது மனித ஓடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டவோடு மாதிரி இருக்கும், மண்டவோடு மாலை மாதிரி இருக்கும். அதுல சிவன் வரமாட்டார். ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வராதனால அவருக்கு மனித மாலை கிடையாது. முதலில் ருத்ர மாலை ஆகும், அதில் சிவனும் இருக்கிறார். மனித மாலையில் சிவன் எங்கிருந்து வந்தார்? அது விஷ்ணுவின் மாலை ஆகுன்றாரு. இந்த விஷயங்களை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? நாங்கள் சென்று சிவபாபாவின் கழுத்து மாலையாக ஆகின்றோம் என்று நீங்கள் இப்போது சொல்றீங்க. இப்ப பாபாவை நினைச்சு நம்ம பாபாவுடைய கழுத்து மாலையா ஆகிறோம்ட்டு நம்ம தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம்.
பிராமணர்களின் மாலை உருவாக முடியாது. இப்ப நமக்கெல்லாம் மாலை உருவாக முடியாது, ஆத்மாக்களின் மாலை தான் உருவாகும். 108 மாலை வந்து ஆத்மாவுடைய மாலை தான் உருவாகும். பிராமணர்களுக்கெல்லாம் மாலை உருவாக முடியாது. ஏன்னா நம்ம இப்ப திடீர்னு நல்லா படிக்கிறோம், நல்லா முயற்சி செய்யறோம், திடீர்னு பார்த்தா நாளைக்கே மாயாட்ட தோத்துட்டு இருக்கிறாங்க பிகேஸ். எப்படி இவங்களை கோக்கறது? மாலையை கோத்து கோத்து பார்த்தாரு, நல்லா முயற்சி செய்யறாங்க. இவங்களை கொண்டு போய் 8 மணி மாலையில போடலான்னு பார்க்கும்போது கடைசியில பார்த்தா மாயாட்ட தோத்துட்டாங்க, கடைசியில இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா எப்படி மாலையை கோப்பாரு? பிராமணர்களின் மாலை இருப்பதே இல்லை என்றார். நீங்கள் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அங்கேயும் கூட அருகாமையில் ராஜ்யம் செய்வீர்கள் சொல்றாரு. இப்ப எவ்வளவு நம்ம பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துல கூட பாபா பிரம்மா பாபா பக்கத்திலே நம்ம ராஜ்யம் செய்வோம். இந்த படிப்பு வேற எங்கேயும் கிடைக்காதுன்றாரு. இப்போது நாம் இந்த பழைய சரித்தை விட்டுவிட்டு சொர்க்கவாசியாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முழு பாரதம் சொர்க்கவாசியாக ஆவார்கள். குறிப்பாக பாரதம் தான் சொர்க்கமாக இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றார். 5000 ஆண்டுகளின் விஷயம்தான் இது, லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமாக இருக்க முடியாது. தேவதைகள் இருந்து விட்டு சென்று 5000 ஆண்டுகள் தான் ஆகுது. இது வந்து பைபிள்லே இருக்குது ப்ரூஃப். கிறிஸ்து வர்றதுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துல சொர்க்கம் இருந்தது. கிறிஸ்து வந்து 3000 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாரு. அவர் 2000 ஆண்டு வந்து 2000 ஆண்டு ஆகுது. இப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5000 கரெக்டா இருக்கு. மனிதர்கள் சொர்க்கத்தை மறந்து விட்டார்கள். சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்றாங்க, சொர்க்கவாசம் இப்படி திறக்கிறேன், யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றாங்க. ஆனா வந்து மனுஷங்க சொர்க்கத்தையே மறந்துட்டாங்க. எனவே அப்படியே சொல்லிட்டாங்க, மற்றபடி அப்படி எதுவும் இல்லை. இவ்வளவு பழைய காலம் இருந்ததில்லை. சூரிய வம்சத்தவர்கள், சந்திர வம்சத்தவர்கள், பிறகு மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வராங்க. பழைய பொருட்கள் வேலைக்கு உதவுமா என்னன்னு சொல்றாரு. எவ்வளவு வாங்குறாங்க, பழைய பொருட்களுக்கு அதிக மதிப்பளிக்கிறாங்க. இங்க ஏதாவது பூமியில இருந்து ஏதாவது தோண்டி எடுக்கிறாங்க, ஏதாவது பழைய பொருள் கிடைக்குதுன்னா அதை அவ்வளோ மதிப்பு, அதை மியூசியத்துல வச்சு அவ்வளோ ரூபாய் மதிப்பா அதை வந்து மதிப்பளிக்கிறாங்கன்றாரு. அனைத்திலும் மதிப்பு மிக்கவர் சிவபாபா தான் சொல்றாரு. எவ்வளவு சிவலிங்கங்களை உருவாக்குறாங்க. ஆத்மா அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது. இது யாருக்கும் புரிவதில்லை. மிகவும் சூட்சமமான ரூபமாகும். ஆத்மா வந்து கண்ணுக்கே தெரியாது. உடம்ப விட்டு அது எப்படி போகுதுன்னு டாக்டர்ஸ் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. அது சிறு புள்ளியா இருக்கு. இவ்வளவு சிறிய புள்ளியில் இவ்வளவு நடிப்பு பதிவாகி உள்ளதுன்றாரு. இந்த நாடகம் திரும்ப திரும்ப நடக்கிறது. இந்த ஞானம் அங்கே சொர்க்கத்துல இருக்காது என பாபா தான் புரிய வைக்கிறார். இது மறைந்து விடுகிறதுன்னு சொல்றாரு. இந்த ஞானம் இப்பயே மறைஞ்சிடும், நம்ம உடல் விட்ட உடனே மறந்துடும். பிறகு வேற யாராவது எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் சொல்றாரு. இப்ப மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் யார் வந்து நடுவுல வந்து லட்சுமி நாராயணன் சொல்லி கொடுப்பாங்க? அதுக்கப்புறம் யார் வந்து எந்த மனுஷங்களும் இந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுக்க முடியாது. திரும்ப சங்கமயுகத்துல பாபா வந்துதான் சொல்லி கொடுப்பாரு. சிவன் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். இந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறாங்க. எதிர்கால புதிய உலகத்திற்காக பிராமண, தேவதா மற்றும் சத்திரிய தர்மம் என்ற மூன்றும் பாபாவின் மூலம் ஸ்தாபனை ஆகின்றன என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. இந்த உலகாய கல்வி என்ன நீங்க படிக்கிறீங்களோ அது இந்த பிறவிக்காக ஆகும். இந்த படிப்பினுடைய பலன் உங்களுக்கு புதிய உலகத்துல கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த உலகாய படிப்பு படிக்கலாம், டாக்டர், இன்ஜினியர், அதெல்லாம் இந்த பிறவிக்கு தான். இந்த பிறவி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பிறவி நம்ம திரும்ப எல்கேஜில இருந்து தான் படிக்கணும். ஆனா இந்த படிப்பு நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஞானம், அந்த ஞானம் யார் வேணாலும் படிச்சாலும் அவங்க சரீரம் விட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்துல அந்த 21 பிறவிக்கு அந்த ஆஸ்தி கிடைச்சிடும். இந்த படிப்பு சங்கமயுகத்தில் நடக்கிறது. இது புருஷோத்தம சங்கமயுகமாகும்ன்றாரு. மனிதர்லேருந்து தேவதைகளாக கண்டிப்பாக சங்கமயுகத்துல தான் ஆகியிருப்பாங்க. பாபா குழந்தைகளுக்கு ரகசியங்கள் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் முழு நாளும் இந்த நினைவில் இருக்க முடியாது என்பதை பாபா தெரிந்துள்ளார். ஆகையினால் சார்ட் வைங்க, நாம் எந்த அளவுக்கு நினைவில் இருக்க முடிகிறதுன்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. தேகத்தின் அபிமானம் இருந்தது என்றால் நினைவில் எப்படி இருக்க முடியும்? எப்ப பார்த்தாலும் உடம்ப பத்தியே யோசிச்சுக்கிட்டு, உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு, வீடு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இப்ப வெளி உலகத்துல பாருங்க, அதே தான் ஓடுது. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும், நம்ம வீடு கட்டணும், இப்படிதான் ஓடுது இல்லையா? எல்லாம் தேக சம்பந்தப்பட்ட அந்த அபிமானத்திலே தான் ஓடுது. அப்படி இருந்தா எப்படி பாபா நினைக்க முடியும்? பிகே ஆயிட்டு நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாவங்களின் சுமை தலையில் நிறைய இருக்கிறது. இப்ப பாவ சுமை தலை மேல இருக்குது. ஆகையினால் தான் பாபா சொல்றார், நினைவுல இருங்கன்றாரு. திருமூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வச்சுக்காங்க, ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்கன்றாரு. நம்ம இந்த பேட்ஜ் குத்திக்க சொல்றாரு. பேட்ஜ் பாக்கெட்ல கூட படம் வச்சுக்கோங்க, ஆனா அடிக்கடி நம்ம மறந்துடுறோம். அல்லாவே நினைவு செய்வதன் மூலம் தான் ஆஸ்தி போன்ற அனைத்தும் நினைவுக்கு வந்து விடுகிறது. எப்போதும் பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும்ன்றாரு. எப்பவுமே பேட்ஜ், வேலைக்கு போனாலும் பேட்ஜ் போட்டு தான் போகணும். புத்தகமும் இருக்க வேண்டும். ஏன்னா யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு.
7 நாள் கோர்ஸ் புக்கு கையிலே வச்சிருக்கணும். யாராவது நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நல்ல மனிதர்கள் ஒருபோதும் இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்ல நல்ல ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது நமக்கு வந்து காசு கொடுத்துட்டு தான் அவங்க வந்து இலவசமாக வாங்கிக்க மாட்டாங்க. ஏதாவது கொடுப்பாங்க நமக்கு. இதனுடைய விலை என்னவென்று சொல்லுங்கள் தான் அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க, இது இந்த புக்கோட விலை எவ்வளோ சொல்லுங்க. நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும், உடனே நம்ம வாங்கிக்க கூடாது. இது ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. மற்றபடி யார் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கலாம்ட்டு சொல்லுங்கன்றாரு. ஏழைகளுக்கு நாங்கள் இலவசமாக அச்சிட்டு கொடுக்குறோம், நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் கொடுக்கலான்னு சொல்லுங்கன்றாரு. ராயல் தன்மை ஒரு அரசனுக்குரிய இருக்க வேண்டும் சொல்றாரு. ராயல் தன்மையோட நம்ம இருக்கணும்ன்றாரு. உங்களுடைய பழக்க வழக்கம் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லாரையும் பார்க்கறத விட நம்மளை பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். ராயலான பெருந்தன்மையான மனிதர்கள் தாங்களாகவே ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துருவாங்கன்றாரு. இதை நாம் அனைவருடைய நன்மைக்காக கொடுக்கின்றோம் சொல்றாரு பாபா. யாராவது படித்து விட்டு கூட உங்களுக்கு பணத்தை அனுப்பிவிடுவார்கள். செலவை நீங்க செய்கிறீர்கள் அல்லவா. இப்ப அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த புக்கு அச்சிட எவ்வளவு செலவாயிருக்கும். 7 நாள் கோர்ஸ் புக்கு, இந்த முரளி புக்கெல்லாம் எல்லாத்துக்கும் செலவாகுது இல்லையா. அதனால அவங்க படிச்சு பார்த்துட்டு இது அவ்வளோ உயர்ந்த புக்குன்னும் போது அவங்களே நமக்கு பணம் அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருளை பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கிறோம்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இது எல்லாமே நம்மளுடைய செலவுல தானே பண்றோம். பிகேஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய செலவுல இந்த எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கிறோம். அதனால நீங்க சொல்லுங்க, உடல் மனம் பொருளை நாங்க பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்யறோம்ட்டு சொல்லுங்க. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்வதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் மாயை தடை ஏற்படுத்துவதை பார்த்து பயப்படக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த புருஷோத்தம சங்கமேகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக ஆகி ஈஸ்வரனுடைய வழிபடிதான் நடக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், உள்நோக்கு முகத்தின் அந்தர்முகி குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட தேகி ஆகுக, ஆத்மா அபிமானி ஆகுகன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆகுக. உள்நோக்கு முகமா அந்தர்முகின்னா நம்மளையே பார்க்கணும், வெளியே பார்க்க கூடாது. உள்நோக்கு முகமா ஆத்மா உணர்வுல இருந்து நான் ஆத்மா நெற்றிபூர்வத்துல இருக்கிறேன், நான் ஒரு குகையில உட்காந்துருக்கிறேன் பாபா நினைவுல அப்படின்னு நாமளே நம்மளுடைய எண்ணங்களை செக் பண்ணணும். நம்ம புத்தி எதை திங்க் பண்ணிடுது நம்மள செக் பண்ணணும். வெளியில இருக்கிறவங்கள பார்க்காம உள்நோக்கு முகமா இருக்கும்போது தேகத்துல இருந்து நம்மளால விடுபட்ட ஆத்ம உணர்வுடையவங்களா ஆக முடியும். தேகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாண்டவர்களின் குகைகள் காட்டுகிறாங்க இல்லையா, இது அந்த அந்தர்முகி குகைகளாகும்ன்றாரு. எவ்வளவு தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மரூபத்தில் நிலத்திற்கும் குகையில் இருக்கிறீங்களோ அவ்வளவு உலக சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு விடுகின்றீர்கள் சொல்றாரு. நம்ம எவ்வளோ ஆத்ம உணர்வுல வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உலக விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுருவோன்றாரு. ஏன்னா உலகம்லாம் வந்து மாயா பக்கம் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம போகவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. நம்மளால அந்த விஷயத்தெல்லாம் போகவே முடியாது. அதனால நம்ம எப்பயுமே அந்தர்முகியா இருந்தாதான் நம்மளால வந்து மாயாட்ட விடுபட்டு இருக்க முடியுன்றாரு. சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீங்க. அப்புறம் யாரோ எப்படியோ நம்மளை எப்படியாவது மாயா அது பக்கம் ஏத்துட்டு போக நினைச்சாலும் நம்ம போக மாட்டோம். சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீங்கன்றார். எப்படி குகைக்குள்ளே வெளி சூழ்நிலையிலிருந்து தனிப்பட்டு இருக்குமோ அப்படி இந்த அந்தர்முகியின் குகையும் அனைத்தை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் பாபாவுக்கு அன்பாக நம்மளை ஆக்கி விடுகின்றதுன்றாரு. இப்போ ஏதாவது ஒரு குகைக்குள்ள உட்காந்துருக்குறாங்க சன்னியாசிகள்னா அந்த வெளி சூழ்நிலையில இருந்து தனியா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த நெற்றிபுருவம், நம்ம எங்கேயும் குகையில உட்கார போறதில்ல, நெற்றிபுருவத்துல இருக்கிற அந்த புருவ மத்திய சிம்மாசனத்துல நம்ம ஆத்மா இருக்கிறோம், அது குகைன்ட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அப்படியே இந்த உடல்ல நான் நெற்றிபுருவத்துல இருக்கிறேன் அப்படின்னும் போது அனைத்தை காட்டிலும் அது தனிப்பட்ட ஒரு நிலையா இருக்கும். பாபாவுக்கு அன்பாகவும் நம்மளை ஆக்கிடுது. அப்ப பாபா ஞாபகம் வந்துடும். ஆத்ம உணர்வு வரும்போது பாபா ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ன்றாரு. மேலும் பாபாவுக்கு பிடித்தமானவர்கள் தானாக உலகத்திற்கு பிடித்தமானவர்களாக ஆகிருவாங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபாவுக்கு நம்மளை பிடிக்குதுன்னா கண்டிப்பா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்னு சொல்றாரு. ஸ்லோகன், சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாகும் சொல்றாரு. சாதனை விதை மற்றும் சாதனம் அதற்கான விஸ்தாரமாகும். வெளிமுகத்தில் சாதனையை மறைத்துவிட வேண்டாம் சொல்றாரு. சாதனைன்றது பாத்தீங்கன்னா நம்ம யோகா பண்றது இல்லையா, அதுதான் வந்து விதை மற்றும் சாதனம் வந்து அதற்கான விஸ்தாரமாகுன்றாரு. முக்கியமானது யோகா தான்.
மற்றபடி இந்த சாதனம்லாம் இருக்குல்ல, இந்த ஃபேனு, ஃபோனு, இதெல்லாம் வந்து அதோடைய விஸ்தாரம். அந்த யோகா பண்றது விதையே, அதனுடைய விஸ்தாரம் தான் இந்த சாதனம்லாம். நீங்க வெளிமுகத்துல வந்து 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 நான் சேவை பண்றேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்றது, போய் சாதனத்துல மாட்டிக்கிறது, இதை மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு வெளிமுகத்துல போயிட்டு சாதனையை மறைச்சிட வேண்டாம்னு சொல்றாரு. சாதனைன்றது நம்ம உண்மையான சாதனை என்ன தெரியுமா? ஆத்ம உணர்வுல வர்றது, பாபா நினைவுல இருக்கிறது, அதுதான் சாதனை. யோகா பவரை அதிகரிக்கிறது. அதை மறைச்சிட வேண்டாம். வெளிமுகத்துல போயிட்டு விஸ்தாரத்துல போயிட்டு சாரத்தை மறைச்சிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவ்யக்த இஷாரா. ஆத்மீக சிதில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். அந்தர்முகியின் அடையாளமே சதா கடலின் அலையில் மூழ்கிய கம்பீரத்தன்மை ஆகுன்றாரு. அந்தர்முகின்றவங்க அவங்க எப்பயுமே உள்நோக்கு முகமா இருந்து பாபா நினைவுல முழுகிட்டே இருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பீரத்தன்மை ஆகும்னு சொல்றாரு. அது முகத்தின் மூலம் ஆத்மீக ஸ்திதியின் சின்னம் தென்படும்ன்றாரு. நம்ம முகத்தை பார்த்தாலே நம்மளுடைய ஸ்திதி என்னன்னா, நான் ஒரு ஆத்மா, இந்த உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறேன்றது தென்படும். ஒரு பக்கம் மனன சிந்தனை செய்பவர்கள், மற்றொரு பக்கம் இனிமை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பக்கம் ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இனிமையா மலர்ந்த முகமா இருப்பாங்க. மம்மாலாம் அப்படிதான் இருந்தாங்க. கம்பீரத்தன்மை, ஞான சிந்தனை பண்ணி பண்ணி முகம் அப்படியே மலர்ந்த முகமா இருக்கும். ரெண்டுமே முகத்துல இருந்து வெளிப்படும்ன்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், இவங்க வந்து ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க, உள்நோக்கு முகமா இருக்கிறாங்க, சதா ஞான சிந்தனை பண்ணிட்டு மலர்ந்த முகமா இருக்கிறாங்கன்றது அவங்க முகத்துல இருந்தே வெளிப்படும். உள்நோக்கு முகம் உடையவர்களிடம் சதா புன்முறுவல் பூக்கும் முகம் தென்படும்ன்றார். யாரு தன்னைத்தானே ஆத்ம உணர்வுல வந்து திருப்தியா இருக்கிறாங்களோ பாபா நினைவுல, எதையுமே அவங்க வெளியே வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க. வெளிநோக்கு முகமே இருக்காது. வெளியில இருக்கிற விஷயம் அவங்களுக்கு கவர்ச்சிக்காது. உள்நோக்கு முகமா இருந்து பாபா நினைவுல இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு திருப்தியா இருக்கும், லைஃபே திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சதா புன்முறுவல் பூக்கும் முகமா அவங்க இருப்பாங்க. ஏனெனில் மாயையை எதிர்ப்பது முடிந்து விடும் சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு மாயாவை எதிர்க்கிறது முடிஞ்சிடும். ஏன்னா பாபா நினைவுல இருந்து இருந்து மாயை வந்து ஒரு பெருசாவே அவங்களுக்கு தெரியாது. மாயையை எதிர்ப்பது முடிந்துவிடும். அதனால முகம் எப்படி இருக்கும்? சிரிச்ச முகமா இருக்கும். இப்ப எதனால முகம் தொங்க போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயாவால தான். 5 விகாரம் தான். நம்ம 5 விகாரத்துல எதுலயா மாட்டிக்கிட்டோம்னா முகம் எப்படி இருக்கும்னா சிரிச்ச முகமாவே இருக்காது. ஏன்னா நம்ம பற்று வச்சுக்கிட்டு யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடனே முகம் கவலையா இருக்கும். பற்று வச்சிருந்தாலும் கவலையா இருக்கும், கோபப்பட்டுட்டாலும் கவலையா இருக்கும். எதா ஒரு விகாரத்துல மாட்டிக்கிட்டாலும் முகம் எப்படி இருக்குன்னா முகம் சிரிச்ச முகமாவே இருக்காது. அப்ப மாயை வந்து எதிர்ப்பது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, நம்ம ஆத்மா வந்து உள்நோக்கு முகமா ஆயிட்டோம்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்னா சதா புன்முறுவல் பூக்கும் முகமா தென்படும் சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன அபியாசம் பண்ணணும்னா, ஆத்மீக ஸ்திதியில் நிலைச்சிருந்து உள்முக நோக்கு உள்ளவரா மாறணும். அதாவது வெளியில பார்த்துட்டு இருக்கிறோம்ல, வெளியே பார்க்குற பழக்கத்தை விட்டுட்டு உள்ளார பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்தணும். உள்முக நோக்குல போயிட்டு என்ன நானே பார்க்கணும், என்ன நானே செக் பண்ணணும். நான் இன்னைக்கு எப்படி இருந்தேன், எல்லார்ட்டையும் ஒழுங்கா இருந்தேனா, நான் ஆத்ம உணர்வுல இருந்தேனா, பாபா நினைச்சேனா, எல்லாருக்கும் சுகம் கொடுத்தனா அப்படின்ட்டு உங்களோட நடத்தை, குணம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே உள்முக நோக்கு உள்ளவரா இருந்தீங்கன்னா மாயா உங்களை எதிர்க்காது, பாபா நினைவுல இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.